வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம திருச்சியில் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த மனுக்கள் வாங்குறது, மக்களுடைய குறைகளை கேட்டு அறிகிறது அப்படிங்கிறது. ஏற்கனவே திங்கக்கிழமை கலெக்டர் அலுவலகத்தில் வந்து மனுநீதி நாள் அது மாதிரி ஒரு நடைமுறை போய்கிட்டு இருக்கு. அதில் நிறைய மனுக்கள் வாங்குறாங்க. கலெக்டர் அலுவலகம் திருச்சியில் இருக்கும். திருச்சியில் கண்ட்ரோன்மெண்ட்டில் இருக்குது. மக்கள் எங்கெங்களோ இருந்தெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு நிகழ்வு. அது ஒரு நல்ல நிகழ்வு தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த மக்களோட முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அந்தந்த பகுதியில் கிராமங்களில் நகரங்களில் நடத்துகிறாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம கிராமங்களில் நடத்துனாங்க. திருச்சியை ஒட்டிய துறையூர் போகிற ரோட்டில், திருச்சியை அடுத்து துறையூர் போகிற ரோட்டில் மனுஷனூர் தாண்டி பூனாம்பாளையங்கிற ஒரு ஊரில், பூனாம்பாளையம் தாண்டி திருவல்லரை அப்படிங்கிற ஒரு ஊரில் இன்றைக்கி காலையில் நடந்துச்சுங்க. ஒரு நல்ல சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். நான் பார்த்தீங்கன்னா பந்தலுக்கு இருந்தெல்லாம் ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி அதுக்கு பந்தல் கிந்தல்லாம் போட்டு மக்களுக்கு வந்து நிறைய வசதிகள், இருக்கை வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும், அரசு துறையில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒன்று தனித்தனியாக வச்சு அது மனுக்களை எழுதுறதுக்கு ஆட்களை நியமித்து, தனியார்லையும் காசு வாங்கிட்டு அதை எழுதி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு பிழைப்பு ஓடுது. அதுவும் இல்லாமல் அரசு சார்புலையும் நிறையா எழுதுவதற்கு ஒரு 10 பேரை நியமித்து வரவங்களுக்கு மனு எழுதி கொடுக்குறது, அதை வரவங்களுக்கு மனு வந்து அது கம்ப்யூட்டரில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு 30-40 கம்ப்யூட்டரோட பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. 40-50 கம்ப்யூட்டர் வரிசையாக உட்காந்துருக்காங்க. எல்லாருமே ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு அந்த மனுக்களை பதிவு பண்ணி உடனே அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. பதிவு பண்ணுற வரைக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. பதிவு பண்ணோன்னே பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்கள்ட்ட அந்த மனுவை கொடுத்துட்றாங்க. அவங்க கொண்டு போய் உள்ள அந்த சம்மந்தப்பட்ட துறையில் கொண்டு போய் கொடுத்து அவர்கள்ட்ட ஒப்புகை சீட்டு வாங்கிட்டு, அக்னாலஜ்மெண்ட் அந்த இதை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மனு உடனே விசாரணைக்கு வருது. நான் ஒரு மனு கொடுத்தேன், இபி சம்மந்தமான ஒரு மனுக்கு கொடுத்தேன். அது உடனே நைட்டு 7 மணிக்கெல்லாம் 6:30 மணிக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். அந்த சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிற ஒரு அதிகாரி ஃபோன் பண்ணி ஈவிலேருந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்ன விஷயங்க, அந்த இடம் எங்கே இருக்குது, நாங்கள் பார்க்கணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து என்னுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு மூல விஸ்தீரண சொத்தை வாங்கிட்டேன் நான். அதுக்கு இபிக்கு அப்ளை பண்ணேன். இபி உங்களுக்கு பாதை இல்லைங்க அப்படின்னா, நம்ம இடம் வரைக்கும் பாதை இருக்குது. அந்த இடத்த தவிர பாக்கி சுற்றி இருக்கிற இடத்த பூரா பிளாட்டு போட்டு விற்றுட்டாங்க. லே அவுட்டு ஃபுல்லாகவுமே லே அவுட்டாக தான் இருக்குது. நம்ம இடம் மட்டும் அந்த லே அவுட்டில் கனெக்ட் ஆகாமல் தனியாகவே சென்டராக இருக்குது. ஆனால் பாதை வந்து 2 பக்கமும் நம்மளுடைய இடம் வரைக்கும் ரோடு வருது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் நமக்கு இவி வந்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது இல்லாமல் அதிகாரிகள்கிட்டையும் ஒரு மனு கொடுத்து வச்சுருந்தேன். சரி, ஏதாவது அவங்கள கொஞ்சம் சுலபமாக பார்த்து செய்வாங்களே அப்படிங்கிற மாதிரி மனு கொடுத்து வச்சுருந்தேன். அது நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. நல்லபடியாக அவர் ஃபோன் பண்ணி கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ நாளை காலையில் எழுந்திரிச்சோன்னா 7 மணிக்கு அங்கே போயிட்டு அது இது எந்த இடம்னு காமிச்சு அது வந்து அதுக்கான வேலைகளை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மேட்ரு ஒரு பெரிய மேட்ரு இல்லை, அங்கே நடந்த மேட்ரு தான். எல்லாத்தோட ஆயிட்டு நடத்துறீங்களா? 11:30 மணி 12 மணி இருக்குங்க. 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பார் சாதம். எதுக்கு அந்த மண்டபத்தில் சொல்கிறேன். இந்த மக்களுடன் முதல்வருங்கிற அந்த இது நிகழ்ச்சி பார்த்தீங்களா, திருவள்ளரை அடுத்து எம்பி கல்யாண மண்டபம்னு நினைக்கிறேன். அந்த மண்டபத்தில் வந்து 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு சாம்பார் சாதம், தயிர் சாதங்க, அதுக்கு தக்காளி தொட்டுக்கு வச்சுருக்காங்க. சாம்பார் சாதம்னா கதம்ப சாதம், எல்லா காய்கறியும் முருங்கைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய், இன்னும் நிறைய காய்கள் சொல்ல தெரியல. எந்தெந்த பசி வேகத்தில் டேஸ்ட்டாக வேறு இருந்துச்சிங்களா, அதனால் நிறையா சாப்பிட டக்கு டக்குன்னு மெல்லாமல் கொள்ளாமல் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டு தான் அவங்க சுகர் வந்துச்சுன்னு வைங்களேன். மெல்லாமல் சாப்பிட்டு தான் சுகர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த பசியில் என்ன பண்ணி தொலைகிறது, அதான் வயிறு கிடந்து அடிச்சிக்குது, நாக்கு கிடந்து துடிக்குது. அப்புறம் சாப்பிட்டோம். நல்ல சுவையான சாப்பாடு, அருமையான சாப்பாடு, வயிறு முட்டை சாப்பிட்டோம், நல்லா ஃபுல்லாக பசியாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த ஒவ்வொருத்தர் வந்து தப்பாக பேசலை, ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக என்னது திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற மாதிரி உண்மையாகவே நல்ல விஷயம் தாங்க. யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அங்கே வந்தது கிட்டத்தட்ட ஒரு 1000 மனுக்கு 1000 பேருக்கு குறையாமல் வந்திருப்பாங்க. அவ்வளோ கோரிக்கைகள் மக்களிடம் இருக்குது, அவ்வளோ குறைகளும் இருக்குது.
இவ்வளோ பெரிய பரந்துபட்ட நாட்டில் வந்து குறைகள் இருக்கிறது சகஜம் தானேங்க. எவ்வளவு தான் இப்போ நம்ம வீடே இருக்கோம். எவ்வளவு தான் நீங்கள் பார்த்து பார்த்து செஞ்சாலும் அதில் ஒரு திருப்தியின்மை இருக்கும். ஒரு சின்னதாக குறை இருக்கும். அந்த குறையே மனுஷனுக்கு ஒரு திருப்தியின்மையை கொண்டு வந்து சேரும். அது ஒரு சில விஷயங்கள சொல்லும், ஒரு சில விஷயங்கள சொல்ல மாட்டோம். சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனால் சொல்ல முடியாது. சொன்னா அது ஒரு குழப்பம் வரும். அப்படிங்கிற மாரி நெறைய எப்பயுமே குறைகள் இல்லாத இடம் எதுவுமே இல்லங்க. ஏன் மேடு பள்ளம் இரவு பகல் இருக்கிற மாரி, மனித வாழ்க்கையிலும் குறைகள் இருக்கிறது. மனிதனை தான் குறைத்து மதிப்பிடக்கூடாது. மனிதனை தான் தாழ்த்தியோ, குறுக்கியோ பார்க்கக்கூடாதே தவிர, மற்றபடி எல்லா விஷயங்களையும் குறைகள், நிறைகள் இருக்கிறது வந்து தான். மனிதன் மட்டும் எப்பயுமே நாங்க சரிநிகர் சமம்னா, அது நம்ம அப்படி பார்ப்போம். திராவிட மாடல் அரசும் அப்படிதான் பார்க்குது. நல்ல சாப்பாடு, ருசியான சாப்பாடு, மனு கொடுக்க வந்தவங்களுக்கு பந்தல் போட்டு, நல்ல நிழலு, இருக்கைகள் போட்டு, சேர் போட்டு, நல்ல வசதி பண்ணி குடுத்துருக்காங்க. எந்த குறையும் இல்ல. இந்த மாரி வேற எந்த ஊர்லயாவது நடக்குமா? வேற நம்ம இந்திய மாநிலங்கள்ல கூட நடக்குமா? ஒரு சில மூதேவிங்கலாம் வந்து ரோடே இல்லாத ஊர வச்சுக்கிட்டு, ரோடே இல்ல ஒரு காணொளிய பார்த்தோம்னா, எல்லாம் நீங்க கூட பார்த்துருப்பீங்க. ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு 7, 8 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அந்த பள்ளிக்கூடம் 6, 7, 8 3 வகுப்புக்கு சொந்தமான அந்த அறை, அந்த அந்த 3 வகுப்பும் அந்த ஒரே இதுல தான் நடக்கும். குழந்தைங்க வந்து 7, 8 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஊர்ல. நம்ம நம்ம ஆளுங்க நம்ம சங்கிங்க ஆள்ற மாநிலம் தான். அந்த மாரி. அதுல ஒரு காணொளி. ஒரு சிரிப்பா சிரிச்சு போய் திரிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரோட்ல கீரை கட்டு நம்ம வீட்ல அந்த ஆயாக்கள்லாம் வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, கீரை கட்டு வச்சு வித்துட்டுருப்பாங்க. தள்ளுவண்டியில வச்சு கீரை கட்டு. அகத்திக்கீரை தனியா, புளிச்சக்கீரை தனியா, அரைக்கீரை தனியா, சிறுகீரை தனியா, ஆ அது மாரி வெந்தயக்கீரை தனியா, நெறைய கீரைகள்லாம் இருக்குது. அத தனித்தனியா வச்சுக்கிட்டு விப்பாங்க. கட்டு ரூ. 10 ரூ. 5 ரூ. 5 ரூ. 8 அப்படிங்கிற மாரி விப்பாங்கன்னு வச்சுக்கங்க. அதே மாரி அந்த ஊர்ல, அந்த மானங்கெட்ட ஊர்ல பார்த்தீங்கன்னா, தள்ளு வண்டியில கஞ்சா வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறான். அது காயுது, காய காய வித்துக்கிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. நல்லா காய வச்சிருக்குது. நல்லாவே தெரியுது. அந்த நபர் வந்து அந்த நண்பர் வந்து ஃபோ வீடியோ எடுத்து போடுறாரு. பாருங்க கஞ்சா செடிங்க இது. கஞ்சா. பச்சையுமா இருக்குது, காஞ்சும் இருக்குது. காய காய வித்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல சொன்னாங்க. அப்போ ஒரு கம்பேரிசன் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டுல தான் ரொம்ப பேர் குடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல தான் வந்து ரொம்ப பேரு சீட்டாடுறாங்க. தமிழ்நாட்டுல தான் வந்து ரொம்ப பேரு ம் போதை வஸ்துகள் யூஸ் பண்றாங்க. கஞ்சா அடிக்கிறாங்க, அபின் அடிக்கிறாங்க. தமிழக இளைஞர்கள் கெட்டு போறாங்க. யாரும் கெட்டு போகல. படிக்கிறவன் படிக்கிறான், குடிக்கிறவன் குடிக்கிறான், வீணா போறான், வீணா போயிட்டு தான் இருக்கிறான். தமிழ்நாடு 9வது இடத்துலயோ, 10வது இடத்துலயோ தான் இருக்கிறது. சாராயம் குடிக்கிறது இல்ல. தமிழ்நாடு ஒண்ணும் லீடிங்ல இடத்துல இல்ல. இடத்துல இருக்கிற ஊர் என்னன்னு போய் பாருங்க முதல்ல. அந்த மாநிலத்த போய் கேளுங்க, கண்டீங்க, அது மாரி செய்யுங்க. தமிழ்நாடு நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. டாஸ்மார்க் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. இத்தனை 100 கோடி சம்பாதிக்கணும், 500 கோடி சம்பாதிக்கணும், 600 கோடி சம்பாதிக்கணும் ஒரே நாள்ல. தீபாவளி, பொங்கல் போன்ற திருநாட்கள்ல அந்த மாரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்தந்த துறைக்குன்னு ஒரு இது இருக்கும்ல. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? குடிக்கிறவங்க சௌரியப்பட்டவங்க குடிக்கிறாங்க. காசு இருக்கிறவங்க குடிக்கிறாங்க. காசு இல்லாதவங்க குடிக்கல. உடலுக்கு நலன் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம குடிச்சிட்டு கொண்டு போய் அங்க கொண்டு போய் காச குடுத்தா என்ன பண்ண முடியும்? யாருக்கு என்ன முடியும்? அரசு மேல மட்டும் குறை சொல்லக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித ஒழுக்கம்னு இருக்கு. குடும்பத்துல இருக்கிற பொறுப்புகள்னு ஒருத்தர் இருக்குதுல்ல. இந்த உலகம் பொறுப்புகளுக்கு கட்டுப்பட்டது. யாரு பொறுப்ப தூக்கி நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமக்குறாங்களோ, அவன் தான் வாழ்க்கையில பிரைட்டா இருப்பான். அதே மாரி குடும்ப பொறுப்ப நம்ம சுமக்கணும்னு நினைக்கணும் அவன். நினைக்கிறதுக்கு அவனுடைய சுற்று வட்டாரம், அவனுடைய பழக்கவழக்கம், அவனுடைய வளர்ப்பு, அவனுடைய நண்பர்கள், போக்குவரத்து அதெல்லாம் எல்லாமே சேர்ந்து தான் ஒருத்தனுடைய பொறுப்பான மனிதனா, பொறுப்பற்ற மனிதனா அப்படிங்கிற அந்த கேட்டகரியில பிரிக்க முடியும். அப்போ நீ ஏன் பொறுப்பான மனிதனா இருக்க மாட்டான்? உனக்கு தாய் தந்தை இருக்குல்ல. தாய் தந்தைய உன்னைய மாரி தானே எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. எல்லாருமே வீட்டுக்கு பொறுப்பா தானே சம்பாதிச்சு கொண்டாந்து குடுக்குறாங்க. உன்னைய மாரி தருதல எத்தன பேர் இருக்கான்? நல்லவன் எத்தன பேர் இருக்கான்? 10 பேரு நல்லா இருந்தா ஒருத்தன் கெட்டு போவான். அந்த ஒருத்தன பார்த்து இந்த தருதலையும் கெட்டு போயிருவான். அப்போ உனக்குன்னு ஒரு பொறுப்பு வேணும்ல. நம்ம அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்காக சம்பாரிக்கணும். அவங்களுக்காக சேர்த்து வைக்கணும். அப்படிங்கிறது ஒண்ணு. அப்புறம் இந்த கடினமான உழைப்பாளிகள். அவர்கள் போய் குடிக்கிறது, அது சம்பாதிச்ச காசுல. குடிக்க வேண்டியதுதான் உழைப்பு. ஆனா, அதில என்ன விஷயம் அப்படின்னா, உடம்பு வலிங்கிறது வந்து ஒரு அறிஞர் சொல்றாரு. உடம்பு வலின்னா, கடுமையாக உழைச்சு உடம்பு வலின்னா, உடம்பு நல்லா இருக்குது, இயங்குதுன்னு அர்த்தம். காரணம், உடம்பு வலிங்கிறது தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நிகழ்வு தான் உடம்புக்கு நம்ம வலிக்கிற மாரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் சொன்னாரு. அதுக்காக போய் தண்ணி அடிக்கிறது ஒரு சரியான தீர்வான்னு தெரியல. ஆனாலும் அது பழக்கப்பட்டு போச்சு.
அதனால் தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்த சம்பவம் மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. நல்ல ருசியான சாப்பாடு, நல்ல நிழல், நல்ல மரியாதையாக நம்மளை கடத்திய உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணும்னா என்ன என்ன உங்களுக்கு ஃபால்ட்டு, அந்த அந்த தவறை நாங்கள் சரி செய்து கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறோம் அப்படின்னு கேஷுவலாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு தனி தமிழ்நாடு தான். எல்லாமே தனி தான். இதுலேயும் தனி தான். நன்றி, வணக்கம்.